லூக் சாப்டர் 17 26 இருந்து நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் திட்டமும் தெளிவுமா சொல்லுது, நோவா காலத்துல நடந்தது போல மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்கள்லயும் நடக்கும். அப்போ நோவா காலத்துல என்ன நடந்துச்சு? ஜலப்பிரவாகம் வந்துச்சு. அப்போ ஜலப்பிரவாகம் எங்கெங்க வருதோ ஆண்டவருடைய வருகை சமமாகிட்டு இருக்கு. அல்லேலூயா. நோவா காலத்துல நடந்தது போல நடக்கும். அதுக்கு கீழே அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்க லோத்துனுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் வருவித்து எல்லாரையும் அழித்து போட்டு. அல்லேலூயா. ரெண்டு காரியமும் இப்ப நடந்துட்டு இருக்கா இல்லையா? இஸ்ரவேலும் ஈரானுடைய யுத்தமும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா வானத்துல இருந்து கண்டிப்பா இப்பவுமே அக்னி அங்கங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சைடு பிளட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும் போது ஆண்டவருடைய வருகையின் நாட்கள் நம்ம எங்க இருக்குங்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு இந்த நாட்கள்ல திட்டமும் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அது ஆர்டிபிஷியலா உண்டாக்குன மழையா இருக்கலாம், இல்ல என்ன நாள் இருந்தாலும் சரி. ஆனா ஆண்டுடைய வசனம் சொல்லி இருக்குது, நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். அப்போ நோவா காலத்துல நடக்கும் போது ஆண்டவர் எல்லாரையும் அழிச்சார். ஆனா நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா. இந்த நாட்கள் ஆபத்துக்கள் வரும், அழிவுகள் வரும், இழப்புகள் வரும். ஆனா உண்மையோடு உத்தமத்தோடு நீதியோடு கர்த்தருக்கு பயந்து நிற்கிற பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது. நீங்க எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் எழுது நிருபம் 6வது ஜெனிசிஸ் சாப்டர் 6:6 இருந்து அப்படியே வாசிக்கலாம். ஜெனிசிஸ் 6 இருந்து 6 தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் மனுஷன் முதற்கொண்டு அல்லேலூயா. நோவாக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. இந்த ரெண்டு குடும்பத்தை பத்தி ஆண்டவர் கம்பேர் பண்ணியிருக்காரு. நம்ம நல்லா தெரியும் பார்த்துக்காங்க. லோத்தோட நாட்கள்ல நடந்தது போல அக்னினால ஒரு பெரிய அழிவு வந்துகிட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நோவா காலத்துல நடந்தது போல வெள்ளத்தினால ஒரு அழிவு. இப்ப ரெண்டு நம்ம நடந்துகிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நோவாவுடைய காலத்துல நடக்கும் போது நோவாவுடைய குடும்பத்துக்கு கர்த்தருடைய கண்களில அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த நாட்கள்ல என்ன அழிவு வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா கர்த்தருடைய கண்கள்ல ஒரு இரக்கம் உண்டு. அது சந்தேகமே கிடையாது. ஆமென். ஏன்னா மற்றவங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா ஆண்டவர் வித்தியாசத்தை கண்டறிந்து வச்சிருக்கிறார். இந்த நாட்கள்ல நீங்க நினைச்சு பாருங்களா, அந்த நாட்கள்ல நோவா தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள, தன்னுடைய குடும்பத்தை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக ஒரு பிழையை உண்டாக்கணும். அப்படிதானே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த நாட்கள்ல அவனை ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டோடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு உலகத்துல சுத்தி நடக்கூடிய காரியங்களை பார்த்து இந்த நாட்கள்ல இதுல இருந்து நீங்களும் நான் ஒன்று படிக்கணும். அந்த நோவாவுடைய நாட்கள்ல அதுக்கு முன்ன மழையே வந்தது கிடையாது. பைபிள் சொல்லியிருக்க அப்படிதானே? அதுக்கு முன்னால மழையே பார்த்தது கிடையாது. அப்ப ஆண்டோடைய எச்சரிப்பை கேட்டு ஆண்டவர் சொன்னார், வெள்ளத்தினால அப்படி கீழே வாசிக்க 8ல இருந்து வாசிக்கலாம். யாராவது கிடைத்தது நீதிமானும் உத்தமமா இருந்தான். அல்லேலூயா. நோவா ஆண்டோடைய கண்ணில்
கிருபை கிடைக்கிறதுக்கு நோவா என்ன செய்தானா, அந்த காலத்துல இருந்தவர்களுக்குள்ளால ஒண்ணு முதல்ல என்ன மாதிரி தானா, உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சத்தியத்துவனாக இருந்தான். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல அழிவுகள் வரும்போது நம்மளை சுற்றி யார் என்ன செய்திருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு, நிறைய பேர் என்ன பார்க்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன் இல்ல, ஆனா நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. அதை மட்டும் நம்ம அறிஞ்சு, அதை மட்டும் நம்ம உணர்ந்து, நம்ம இந்த நாட்கள்ல இருந்தோம்னா உலகத்துல நம்ம அந்த யூகேல எப்படி நடந்துகிட்டு இருக்கிறாரா ஒண்ணு, யூகேல எப்படி நடந்தாலும் சரி, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அழிவு வந்து தேவனா பாதுகாத்துக் கொள்ள வர. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல சோதம் குமார பட்டணம் எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கண்கள்ல லோத்து குடும்பத்துக்கு இரக்கத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனா அந்த குடும்பம் அந்த அழிவுக்குள்ள அவர் போறதுக்கு பின்னிட்டு பார்த்தாங்க, அழித்து போனாங்க. அத வசனத்தை அப்படி வாசிக்க 6:11 வாசிங்களா யாராவது. பூமியானது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டு இருந்தார்கள். ஆண்டவர் இந்த நாட்கள்ல தந்திருக்க நல்ல வழிகளை, நல்ல கிருபை உள்ள நாட்கள்ல நம்ம யார் யாரு கெடுத்து கொண்டு இருக்கிறோம், நீங்களும் நானும் வந்து மற்றவங்களை குறை சொல்லாம நம்மளே நாமளே சொல்லி தெரிஞ்சு கொள்வோம். அல்லேலூயா. நோவாவுடைய காலத்துல அதுக்கு முன்ன மழை வரவே இல்லை. ஆனா எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே நோவா குடும்பத்தை கட்டுவதற்காக ஒரு பேழையை உண்டாக்கிட்டார். இந்த நாட்கள்ல இதெல்லாம் நடக்கும் போது மனுஷகுமாரனுடைய வரக்கூடிய நாட்கள்ல இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உலகத்துல இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் போது நம்மளும் நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய பிள்ளைகளை கட்டுவதற்கு ஆண்டவருடைய பேழையை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இந்த நாட்கள்ல நினைச்சு பாருங்களா, நோவா வந்து திடீர்னு போயிட்டு இப்போ ஒரு மழை வரப்போகுது, ஒரு அழிவு வரப்போகுது, இப்படி ஒரு நம்ம ஒரு பெரிய கப்பலை ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நோவா கூட இருந்த முதல்ல என்ன பிள்ளைகள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, தேங்க்யூ, நம்புன நாள் தான் கடைசியோட கூட இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா நோவா கூட சுற்றி இருந்த அந்த ஊருக்காரங்க ஒருத்தர் கூட என்ன செய்யல, நம்பல. இவனுக்கு ஏதோ ஆகி போச்சு, 120 வருஷம் பழைய கட்ட எடுத்தாங்க, 120 வருஷம் அவன் பிரசங்கிச்சுட்டே இருந்திருக்கான். அழிவு வரப்போகுது, மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க, கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தனை நினைச்சல கேட்கவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் என்ன செய்யுது, தேவன் பாதுகாத்துக்கொண்டான். ஏன் அப்படின்னா நோவா ஒரு ஆபத்து வரும்போது அந்த குடும்பத்துக்கு எச்சரிப்பை சொல்லணும். இந்த நாட்கள்ல இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் எத்தனை பேர் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய குடும்பத்துக்கு, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு, நம்மளோட சேர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்றோம், எப்பா இந்த தேசம் இந்த நாட்களில் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அழிவுகள் நடந்துக்கிட்டு இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் இழப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது, எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்களும் நானும் கண்டிப்பாக ஆண்டவரை அண்டிக் கொள்ளணும்னு எத்தனை பேர் இந்த நாட்களில் குடும்பத்தோடு நம்ம சேர்ந்துருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் குடும்பமாக இணைத்து பிள்ளைகளை தந்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறாருன்னா கண்டிப்பாக நீங்களும் நானும் நிறைய பேர் நினச்சிருக்கேன், எப்படியாவது நான் மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதும். அது கிடையாது. ஆண்டவர் கையில் வெறுங்கையாக போனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை வசனம் தெரியாதா, கையும் காலும் கெட்டி புறம்பான இருள தள்ளி போடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை வச்சு இம்மட்டும் நம்மளை வழி நடத்தி, இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து, இம்மட்டும் நம்மளை ஆசீர்வதித்து, நம்ம வேண்டுவதற்கும் நம்மை அதிகமாக நம்மளை வழி நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம வெறுங்கையா போய் நின்னோம்னா கண்டிப்பா அந்த நாட்கள்ல தேவன் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ண வச்சிருவாரு. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த நாட்கள்ல ஆண்டவர் சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து ஆண்டவருக்காக நம்மளுடைய முதல்ல குடும்பத்தை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் தந்திருக்கிற குடும்பத்தை அழிவில் இருந்தால் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களாலும் சரி, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். முதல்ல சொல்லும்போது எடுத்த உடனே அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்பா நீ நில்லும்போது கஷ்டமா தான் இருக்கும்.
ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் 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 வசனத்தை சொல்லி ஜபத்தை சொல்லி உலகத்தில் இந்த மாதிரி காரியங்களை நம்பி நிறைய விஷயங்கள் என்னன்னா ஆபத்துகள் நடக்கும்போது நம்ம நிறைய பேர் இந்த நாட்களில் ஒன்று நியூஸை பார்த்துட்டு அது நியூஸாகவே போயிருது, பைபிளை படிச்சுட்டு பைபிளாக போயிருது. ரெண்டு ஆபத்துகள் நடக்கும் போது பைபிளை கம்பேர் பண்ணி பாருங்க. உலகத்தில் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறது, பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க? பைபிளில் சொல்லாமல் ஒரு காரியமும் ஒரு காலம் உலகத்தில் நடக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் சொன்னார் அழிவுகள் வருனார், அழிவுகள் வந்துகிட்டு இருக்கிறதா, இஸ்ரவேலுக்கு விரோதமான எல்லா தேசங்களும் இப்போது வந்துட்டு இருக்கிறார், யுத்தங்கள் வரக்கூடிய செய்திகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமா? அப்போ இதெல்லாம் கேட்க 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 நம்ம நாட்கள் இந்த நாட்களில் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இனி நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால முடிஞ்ச மட்டும் நம்ம ஒரு நோவா எப்படி ஒரு பேழையை உண்டாக்குனானோ காலத்தை அறிந்து நம்ம இந்த நாட்களில் நம்மளுடைய குடும்பத்தை மாத்திரம் இல்லை, அதுக்கு அடுத்து அப்படியே வாசிக்குவாங்க சிஸ்டர். 6:11 வாசிக்கலாம். 6:11 பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்து அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி, நீ ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசி, உள்ளும் புறமாக பூசி, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். போதும் சிஸ்டர். அதை நீங்க வீட்டில் போய் நேரம் கிடைச்சா கண்டிப்பா இந்த பகுதியை வாசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய டைட்டானிக் கப்பலே உடைஞ்சு போச்சு இல்லை? அப்படித்தானே? எவ்வளவு பிளான் பண்ணி இந்த நாட்களில் நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே இல்லாத நாட்கள்ல, ஒரு சிஸ்டம் இல்லாத நாட்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு கப்பலை கட்டி அவ்வளவு மிருக ஜீவன்களும் உள்ள வைத்து அதற்குரிய ஆகாரங்களை வைத்து என் தேவன் பாதுகாத்தார்னா கண்டிப்பா உங்களை என்னையும் பாதுகாக்க வருவதாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் எவ்வளவு நல்ல தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு யார் யார் இருக்காங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளவராக இருக்கிறார். சத்தத்தை கேட்காம நம்ம இந்த நாட்கள்ல உலகத்தில் நடக்குது, அது யாருக்கோ நடக்குது. நம்ம இந்த நாட்களில் நிறைய பேர் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அழிவு வருது, அது யாருக்கோ நடக்கு, எங்கேயோ நடக்கு. ஃப்ளட் வருது, அது எங்கேயோ நடக்கு அப்படின்னு கிடையாது. அபுதாபில நினைச்சு பார்த்துருப்பாங்களா இப்படி ஒரு நிலமா அபுதாபில வரும்னு? யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்க தான் பெரிய பணக்காரங்க, நாங்க தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா இயற்கைக்கு முன்னால என் தேவனுக்கு முன்பால எவ்வளவு பெரிய வல்லரசா இருந்தாலும் சரி ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. நிற்கிறவன் என்று சொல்கிறவன் யாருமே விழாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்ம இந்த நாட்கள்ல நான் நின்றுகிட்டு இருக்கிறேன், நான் என் குடும்பம் எப்படி நின்றுட்டு இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு பேர் இருக்கு, எனக்கு எல்லா வசதி இருக்கு, நம்ம சொல்லுகிற யாவரும் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல பாருங்களா, ஆண்டவர் அந்த எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர் எழுதின்னு இருப்போம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி. நல்லா புரிஞ்சுக்காங்க. நோவா என்ன பண்ணானா? ஃபர்ஸ்ட் எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. இதுல ரெண்டு விஷயம் பாத்துக்காங்களா. நோவா இந்த எச்சரிப்பை பெற்ற உடனே நினைச்சுதாங்க அப்படியே அதை பயபக்தியோட விசுவாசித்தான். இந்த நாட்கள்ல உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விசுவாசம் வேணும். நம்ம ஆண்டவருடைய வருகை நெருங்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு ஒரு விசுவாசம் வேணும்.
அப்ப இந்த நாட்கள்ல அந்த ஒரு பயம் வந்தாச்சுன்னா, அதான் நோவா அந்த எச்சரிப்பை பெற்ற உடனே அவன் ஒரு தெய்வ பக்தி உள்ளவனாகி பயந்து ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படினான். இந்த நாட்கள்ல உலகத்துல இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் போது எத்தனை பேர் இந்த ஒரு பயத்தோட பக்தியோட இல்ல, நான் என்னுடைய குடும்பத்தை, நானும் என் வீடும், என்னுடைய சபையும், என்னுடைய குடும்பமும், எனக்கு சேர்ந்த என்னுடைய சகோதரர்களும், என்னுடைய சகோதரிகளை எல்லாம் வச்சியும் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்வேன் நம்ம நினைக்கும் போது நம்ம விசுவாசத்தோடு நின்னா விசுவாசித்தவன் கண்டிப்பா என்ன செய்வான்? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆண்டவர் அதற்காக உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி கீழே வாசிக்க பிரதர். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கோடாரங்களிலே குடியிருந்தான். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இப்போ லோத்தோட சாப்டருக்கு அப்படியே வருவோம். லோத்தோட நாட்கள்ல என்ன நடந்துச்சு, எப்படி அழிவு வந்து நம்மளுக்கு தெரியும். அதே ஆதியாகமம் 19 அதிகாரம், ஜெனிசிஸ் 19 12வது வசனத்தை பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது ஒரே ஒரு நிமிஷம் சிஸ்டர். லோத்தோட ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும் தானே? யாருக்காவது தெரியாதவங்க இருக்கீங்களா? லோத்தோட ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். லோத் சோதம் குமார பட்டணத்தை என் தேவன் அழிக்கிறதுக்கு என்ன செய்தாரு? பிளான் பண்ணிட்டார். அப்போ 2 தேவதூதர்கள் போறாங்க. லோத்தை பார்த்து சொல்லுதாங்க, என்ன சொல்றாங்க? அந்த புருஷர்கள் லோத்துவை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்களா, தேவதூதர்கள் அனுப்பி கேட்காரு, இந்த இடத்துல உனக்கு யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. லோத்து நினைச்சிருந்தாருன்னா அந்த குடும்பத்துல அவங்கள சுற்றி இருக்க குடும்பங்கள்ல ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சிருந்தா லோத்து நினைச்சிருக்கலாம். யார் யார் இருக்கவங்களோ எப்பா அன்னைக்கு ராத்திரியே அக்கினி இறக்க போறார் ஆண்டவர். சோதம் குமார பட்டத்தின அழிவு கூடியாச்சு, ஆண்டவர் அழிக்க போறாருன்னு தெரிஞ்ச பிறகு கூட அது பாருங்க, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்? மருமகனாவது, உன் குமாரனாவது, உன் குமாரத்தியாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்கள்ல எதையும் ஒன்று செய்ய போறாரு, ஏதோ ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்னாக்கி எதையும் சொல்லாம செய்யக்கூடிய தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பார்க்கலாம், அந்த நாட்கள்ல நோவாவுடைய காலத்துல வருவதற்கு முன்பாக ஆண்டவர் எச்சரித்தார். லோத்தோட நாட்கள்ல ஆண்டவர் சொல்லிட்டார், எச்சரிக்கார், அழிவு வரப்போகுது, ஒரு அக்கினினால் அழிவு வரப்போகுது. உலகத்துல சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது நம்ம இந்த நாட்கள்ல நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கொஞ்சம் உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தருக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது என் தேவன் நம்மளோடு கூட இருந்து வழிநடத்துவதாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல சுற்றி இந்த மாதிரி காரியங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த காலம் மட்டும் இல்ல, எல்லா காலத்தையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்பதான் இந்த தேசம் இருக்குன்னு. அந்த நாட்களே நடந்திருக்கு. அந்த நாட்களே துன்மார்க்கம், மனுஷன் பொன் கொடுத்தும் பொண்ணு எடுத்தும் குடித்து வெறித்தும் ஜலம் தண்ணி வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் மக்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள். அப்ப இந்த நாட்கள்ல எப்படி இருக்காங்களோ அந்த நாட்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அந்த எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். 120 வருஷம் நோவா பிரசங்கித்துட்டே இருக்கிறான். 120 வருஷம் அவனும் அவனுடைய குடும்பமும் சேர்ந்து பேழை சொல்லும் போது எல்லாரும் ஏளனமா பேசிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா நோவாவுடைய காலத்துல ஒண்ணு அந்த நோவாவோட பேரைக்குள்ள எல்லாம் மிருகங்கள் எல்லாம் பெய்யாச்சு, எல்லாம் உணவு பெய்யாச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாரும் உள்ள பரப்புற அந்த டோரை யார் அடைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அடைச்சார்னா யாரும் அதை செய்ய முடியாது, திறக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்களுக்காக, ஆண்டவருக்காக இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு உபத்திரத்துல இருக்கேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படி நம்ம நிந்தியோடு இருக்கும்போது உங்களுக்காக திறக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் அடைக்க என் தேவன் இருக்கிறார். அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க என் தேவன் நம்மளுக்காக இருக்கிறார். நம்ம அதை விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா என் தேவன் உங்களை கொண்டு செய்ய பெரிய காரியங்களை இன்னும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் கேட்காம பாருங்க, அப்ப அந்த உனக்கு குமாராவது குமரத்திகளாவது உனக்கு யாராவது இருந்தா அவளை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. ஆபத்துக்கள் வருது. இந்த நாட்கள் நம்மளுக்கு தெரியுது, சின்ன பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது. இந்த நாட்கள்ல நோவா காலத்துல வந்து நோவா சொன்னதா அவங்களுடைய பிள்ளைங்க அப்படியே கேட்டாங்க. அப்படிதானே ஜோசுவா? அவங்க அப்பா சொல்லணும்னு அவங்க கேட்டான் தானே? கேட்டு இருந்துச்சுதான். வேலை செய்து கூட எல்லா மெட்டீரியலும் கொண்டு கொடுக்காங்க.
யாக்கோபு வந்து ஈசாக்கு ஆசீர்வதிக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? அப்பாவும் பையனும் சேர்ந்து நிற்கும் போது தான் முடியும். அப்படிதானே? லோத்து சொல்லும் போது அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கூட சேர்ந்துருந்தாங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா வரணும் அப்படின்னாக்கி குடும்பமா சேர்ந்து இருக்கணும். நான் இல்லை, நான் ஒரு டைரக்ஷன்ல போவேன், லோத்தோட மனைவி ஒரு டைரக்ஷன்ல போனா கஷ்டம், பிள்ளைங்க ஒரு சைட்ல போனாக்கி அதுல கஷ்டம் தான் இருக்கணும். அப்ப சேர்ந்து இருக்கும் போது என் தேவன் அழிவில் இருந்து மாத்திரம் இல்லை, என் தேவன் நோவாவோட காலத்துல நோவாவோட குடும்பத்திலிருந்து ஒரு சந்ததியில விட்டு பண்ணி உலகத்தை நிரப்ப வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்மளும் நம்மளுடைய குடும்பமும் நம்ம சேர்ந்து நின்று ஆண்டோடைய காரியங்களை செய்யும் போது இந்த நாட்களில் நிறைய பேர் நினைக்காங்க, இல்ல அந்த வசந்த வரைய வாசிக்கும் பிரதர் 12 கீழே 13 நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களை பார்த்து மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாறி பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாய் கண்டது. இந்த மாதிரி ஆபத்துக்கள் வரும்போது தோத்து போறான். 2 பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்காங்க, அவங்க கெட்ட பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்றான், எப்ப ஆபத்து வருதுன்னு ஆண்டவர் எச்சரிப்பு வருது, தேவதூதர்கள் சொல்லியிருக்காங்க, ராத்திரியில ஒரு அக்னி வந்து இந்த தேசத்தை நம்ம இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் அழிவுக்கு போகுதுன்னு என்ன செய்தாங்களாம்? பரியாசம் பண்ணினார்கள். இந்த நாட்கள்ல நீங்க ஆலயத்துக்கு வரதை பார்த்து, நீங்க ஜெபம் பண்ணதை பார்த்து, ஏதாவது செய்யும் போது பார்த்து நம்மளுக்கு ஒரு பரியாசம் பண்ணக்கூடிய கூட்டம் இருந்துகிட்டே தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை பரியாசம் பண்ணதுக்குன்னே ஒரு கூட்டம் கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எது செய்தாலும், நீங்க என்ன நன்மை செய்யுங்க, என்ன காரியங்கள் செய்யுங்க, எது செய்தாலும் பரியாசம் பண்ணதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல வந்து இந்த நாட்கள்ல மாத்திரம் இல்லை, அந்த நாட்களே இருந்திருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பரியாசம் பண்ணார்கள். அதுக்கு அடுத்த வசனம் வருது, கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார். லேட் ஆகிட்டு இருக்கு, ஆபத்துக்கள் வருது, நீ என்ன செய்யுது? ஸ்பீட் ஆகிக்கணும். நிறைய பேர் இந்த நாட்கள்ல நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம இருக்கிற காலங்கள் கடைசி நாளா இருக்குன்னா நம்ம எல்லாரும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு பிரதர் சொன்னாரு, நம்ம எல்லாரும் இப்படியே இருந்துகிட்டு இருக்க முடியாது. ஆண்டவருடைய காரியங்களை அடுத்த லெவலுக்கு நம்ம போக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் இல்லை இப்படியே தான் இருப்பேன், இல்லை வந்தாச்சு இந்த தேசத்துக்கு வந்தாச்சு, இல்லை இந்த தேசத்துடைய நன்மை அனுபவிக்கிறதுக்கு நம்மளோட ஜீவனை தரது நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்மளோட சுகத்தை தரது நம்மளுடைய ஆண்டவர், ஒருத்தரை உயர்த்தது என்னுடைய ஆண்டவர். அதனால நீங்க நினைக்க கூடாது இந்த நாட்கள்ல இல்ல அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க. இந்த நாட்கள்ல நிறைய பேர் குடும்பத்தையே நடத்த தெரியாம இருந்துகிட்டு அநேக காரியங்களை செய்துகிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஆண்டோடைய பிள்ளைங்க குடும்பமா நின்று காரியங்களை செய்து ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழிகளை உண்டு பண்ண இருந்துச்சு. அல்லேலூயா. அடுத்த வருஷத்து வாசிக்க சிஸ்டர் அப்படின்னா தாமதித்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் பார்க்கலாம் லோத்தோட குடும்பத்தின் மேல ஆண்டவருக்கு பிள்ளைகள் மேல இரக்கத்தை வச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கத்தை வச்சிருக்கிறார். நோவா குடும்பத்துல ஆண்டவர் இரக்கத்தை வச்சிருக்காரு. உங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவர் இரக்கத்தை வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தர் நம்ம சபையில் உள்ள குடும்பங்கள் மேல ஆண்டவர் இரக்கத்தை வச்சிருக்காரு. அதுல சந்தேகமே கிடையாது. ஆண்டவர் இரக்கத்தை வச்சிருக்காரு. அதனாலதான் உங்களையும் என்னையும் தேவன் இம்மட்டும் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல சந்தேகமே கிடையாது. என் தேவன் உங்களுக்கு எனக்கும் நல்ல இரக்கத்தை வச்சிருக்கிறார். ஆபத்துக்கள் வரும்போது எவ்வளவு ஆபத்துக்கள் வந்ததோடு என் தேவன் பாதுகாத்தாலும். அல்லேலூயா. நான் ஒரு சாட்சியா சொல்ல முடியும். கோயம்புத்தூர் போயிட்டு நான் இருக்க கூட சபையில் சொல்றேன், பக்தி விருத்தி அடைய முடியாது நான் சொல்றேன். கோயம்புத்தூருக்கு போயிட்டு நானும் மனைவியும் 2 பிள்ளைகளும் டொயோட்டா இனோவான்னு நினைக்கிறேன், ஆமாம் இனோவா காரில் கோயம்புத்தூர்லேருந்து டிரைவ் பண்ணி வரும்போது மதுரை தாண்டி வந்துகிட்டு இருக்கும்போது நான் டிரைவிங்கில், ஏன்னா முதல் நாள் அம்மா ஆஸ்பத்திரியில் சிக்கா இருந்தாங்க, காரியங்களை எல்லாம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி காரியங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு அடுத்த நாள் எனக்கு ட்ராவல் சொன்னாங்க குடும்பக்காரங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணி போக வேண்டாம், டிரைவர் பண்ணி போகணும். டைமிங் டிரைவர் கிடைக்கல. அடுத்த நாள் ட்ராவல் இருந்தனால வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி 4 மணிக்கு ஏர்லி மார்னிங் நல்ல ஏசி போட்டிருந்ததுனால நல்ல தூக்கம் உண்டாச்சு. வண்டி ஒதுக்கி விட்டு கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தா லேட் ஆயிரும். அடுத்த நாள் நம்மளுக்கு ட்ராவல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்.
வித்தின் செகண்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி பள்ளத்தில் கார் மேலே இருந்து கீழே ஜம்ப் ஆகிட்டு. அந்த ரோட்டில் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்ததில் யாருமே தப்புனது கிடையாது. வண்டி சுற்றி ஒரு 10 அடி பள்ளத்தில் மேலே இருந்து கீழே ஜம்ப் ஆகிட்டு. ஆண்டோடைய சுத்த கிருபை. அவங்க 3 பேரும் நல்லா தூக்கம். நானும் தூங்கினால தான் வண்டி மேலே இருந்து கீழே விழுந்துச்சு. யாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கிராட்ச் ஆகும். அல்லேலூயா. என் தேவன் இரக்கத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் இரக்கத்தை வச்சிருக்கிறார். 10 அடி பள்ளத்தில் வண்டி கீழே விழுந்துட்டு, வண்டி கீழே விழுந்து இப்படி ஜம்ப் ஆகுது. எழுப்பி பார்க்கும், எல்லாரும் சத்தம் போட்டாச்சு. எழுப்பி பார்க்கும். நான் நினச்சேன் வண்டியை கீழே இருந்து எப்படி ரோட்டுக்கு ஏற்றது. வண்டி என்னாச்சுன்னு தெரியாது தானே. ஆக்சில் கட் ஆச்சா, டயரு போச்சா, ஸ்டீரிங் போச்சா, ஒன்றுன்னு தெரியாது. ஒன்று இறங்கி இருந்துக்கிட்டு வண்டியை சுற்றி பார்த்தா அந்த ஃப்ரண்டில் உள்ள அந்த மெக்கார்ட் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அதனால எடுத்துகிட்டு ஒரு சுற்றி பார்த்தோம். கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தாக்கி அதில் நம்மளுக்கு முன்னே ஆண்டவர் வழியை உண்டு பண்ணது போல் ஒரு டிராக்டர் போய் ஒரு பாறை கிடந்துச்சு. அதில் வண்டியை டிரைவ் பண்ணி ரோட்டை வந்து போட்டு பார்த்தோம். வண்டிலையும் ஒரு குறை இல்லைங்க. அல்லேலூயா. மரண கட்டுகள் எங்களை சூழ்ந்து கொண்டு வந்தது உண்டு. தேவன் பாதுகாத்து கொண்டார். உங்களுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கும். என் தேவன் சொல்றாரான்னு சொல்லிருக்காரு. கர்த்தர் அவன் மேலே என்ன வச்சிருக்காரா? இரக்கத்தை வச்சிருக்காரு. உங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே ஆண்டவர் இரக்கத்தை வச்சிருக்கிறார். அதனால தான் நம்மளை இம்மட்டும் வைத்திருக்கிறார். எவ்வளவோ ஆபத்துகள் வந்தது உண்டு. தேவன் நம்மெல்லாம் எங்கெல்லாமோ போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ போராட்டங்களை பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். என் தேவன் இரக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம். அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவரை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ உன் கை அவங்க லேசியா இருந்த உடனே கையை பிடிச்சு கரகரன்னு எடுத்துட்டு வராங்க. நம்மளுக்கு இந்த நாட்கள்ல யாராவது ஒரு எச்சரிப்பு பெற்றும் நம்ம அமைதியா இருந்துடாதீங்க. ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கிற காரியங்கள் சரியில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது நம்ம எழும்பி அந்த காரியங்களை அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், பேதான் ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. அவன் வந்து அப்படியே இருந்து போற, அவன் வெளியே கொண்டு போய் அவன் கையும் காலம் பிடிச்சு ஆண்டவர் இழுத்துட்டு போறார் தேவதூதர்கள். அடுத்த வசனம். இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. இந்த சமபூமியில நீ எங்கேயும் நிற்காத. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ. நீ அழியாதபடி சொல்லுது பாருங்களா. நீ முறை வந்து நீ பின்னிட்டு பார்க்காத. நீ பூமியில இந்த சமபூமியில எங்கிருந்து மலைக்கு ஓடி போன்னு சொல்றாரு. ஆனா லோத்து சொல்றாரு, ஐயா என்னால என்ன செய்ய முடியாது, மலையில ஓட முடியாது. பக்கத்துல இருக்க நான் கிராமத்துக்கு நீ செய்யுங்க போயிருந்தா அப்படிங்கிறார். அதுக்கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வரும். உடனே தேவதூதர் சொல்றாரு, ஓகே நீ கேட்டபடி நினைச்சு பக்கத்து பூமிக்கு போகுது வரையில நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த தேசத்தை அழிக்க மாட்டேங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல பாருங்களா, முதல்ல இரக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீ பின்னாடி பாராதன்னு சொல்லுறாரு. நீ காண்கிற மலைக்கு போகிறாரு. ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் வச்சுக்கிட்டே இருக்காருங்க. ஆமென். ஏன்னா என் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ இந்த நாட்கள் அதுக்கு கீழே நீங்கள் அப்படியே வீட்டில் போய் படிச்சு பாருங்களா. அப்படியே போய் படிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்காங்க லூக்கா 17வது அதிகாரம் 30 வாசிக்கலாம். லூக்கா 17:30 வாசிங்க. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டில் மேலிருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நினைத்துக் கொள்ளணுமா? ஆமென். ஆபத்துகள் வருது. ஆண்டவர் சொல்ற, நான் காண்பிக்கிற இடத்த விட்டுட்டு இடத்துக்கு போனாக்கி நம்ம என்ன செய்யணும், அங்க இருந்துக்கிட்டு நம்ம பின்ன திரும்பி காரியங்களை பார்த்து பின்ன திரும்பினா உலகத்துடைய காரியங்கள், நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்து, நம்மளுடைய பணம், நம்மளுடைய பதவி, நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் நம்ம நினைச்சு கடந்த காலோட வாழ்க்கை எல்லாத்தையும் இல்லை, ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆண்டுடைய அழைப்பின் சத்தம் கேட்டாச்சுன்னா விடணும்னா விட்டுட்டு போயிடணும். அல்லேலூயா. ஏன்னா மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக்கலாம். என் தேவன் மேல நீங்க நம்பி காரியங்களை நம்ம செய்துட்டோம்னா போயிடணும். ஃபர்ஸ்ட் இந்த நாட்களில் நம்ம நோவாவுடைய காலத்தை பார்த்தோம், லோத்தோட காலம் பார்த்தோம். இது ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். 2 தீமோத்தேயு
3வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1, 2, 3, 4 யாராவது வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்ம லோத்தோடு நடந்த நாட்கள்ல நடந்துகிட்டு இருக்கிறது, நோவாவோட நடந்த நாட்கள்ல நடந்துகிட்டு இருக்கிறது. மேலும் கடைசி நாட்கள்ல என்னென்ன நடக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. எப்படி எனில் மனுஷர்கள் நல்லா பாருங்களா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களா, தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம இப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மற்றவங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்லிருக்காரு கடைசி நாட்கள்ல மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க, ஆனா நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்க கடைசி நாட்கள்ல நம்மளை சுற்றி இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க, நன்றி இல்லாம இருப்பாங்க. நம்ம எவ்வளவுதான் நீங்க செய்தாலும் நன்றி அவங்ககிட்ட நீங்க திரும்பி எதிர்பார்த்துடவே கூடாது. ஏன்னா ஆண்டோடைய வசனம் சொல்லுது நம்ம பாடு அனுபவிக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள் ஆண்டவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக தான் இருப்பாங்க, நல்லோரை பகைப்பாங்க, அது சொல்ல வீம்புக்காரரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க. அதுக்கு அடுத்த வசனம் சுவாப அன்பு இல்லாதவர்களாகும். ஆண்டவர் இந்த நாட்கள்ல மனுஷனை படைக்கும் போது ஆண்டவர் எல்லாரும் அவர் தன்னை போல பிறரை நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்மளும் இந்த நாட்கள்ல நம்ம கூட இருக்க நம்ம கூட பிறப்பு நம்மளுடைய பெற்றோர்கள் கணவன் மனைவியர்களை நம்ம நேசிக்க மாட்டோம். சுவாப அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்வர்களாகவும், சொந்த புருஷனுக்கு விரோதமா இந்த நாட்கள்ல, மனைவிக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா இந்த நாட்கள்ல, சபைக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக இந்த நாட்கள்ல, சொந்த சகோதரர்களுக்கு விரோதமாக, கூட இருக்க நம்ம கொலிக்கு விரோதமாக ஆண்டவர் சொல்லிருக்காரு. இணங்காத அவதூறு செய்வர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களும் நல்லோரை அடுத்த வசனம் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் இப்படிப்பட்டவர்களை பார்த்தா நம்ம என்ன செய்யணுமா? அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதிரி காரியத்தை பார்த்தாச்சுன்னா நோவா அந்த நாட்கள்ல அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு வேலையை இந்த நாட்கள்ல நீங்களும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து போது உங்களுடைய குடும்பத்தை கட்ட ஆண்டவர் பேரை வைப்பார். சத்துரு அதுக்குள்ளார வரவே முடியாது. ஏன்னா நோவாவுடைய பேழைய ஆண்டவர் கதவை அடைச்ச மாதிரி நம்முடைய கதவுகளை என் தேவன் அடைத்து தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டாருங்க. உலகத்துல சுத்தி எவ்வளவு வெள்ளம் வரட்டும், எவ்வளவு அக்கினிகள் வரட்டும், எவ்வளவு யுத்தங்கள் வரட்டும், நீங்களும் நானும் நீதிமானாகவும் ஆண்டவருக்கு பிரியமாக காரியங்கள் செய்யும்போது, அதே மாதிரி தீமோத்தேயுல வாசப்பாரி இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது நம்ம கவனமாக இருக்க ஆண்டவர் கற்றுக்கொள்ள வேண்டும். 8 வாசிங்க 2 பேதுரு 2வது அதிகாரம் 5 6 வாசிங்க 2 பீட்டர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பூர்வ உலகத்தையும் அவனாகிய 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவர்களை திஷ்டாந்தமாக வைத்து போதும் சிஸ்டர். இதுல ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்துல கடைசியில் அழகாக எழுதிருக்கு சிஸ்டர். யாருக்காவது தேங்க்யூ. அது எதுக்கு வச்சிருக்கு நம்மளுக்கு? ஆமென் அல்லேலூயா. நோவா காலத்தில் நடந்தது சோதோம் குமார், அது அடுத்தது சோதோம் குமார் பட்டணங்கள் நடந்தது, அங்கே எழுதி வச்சிருக்காரு. அப்ப நடந்துச்சு. அது ஒருக்காவோட வாசிக்கலாம். பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை அல்லேலூயா. எதுக்காக வச்சிருக்கிறான்? இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு ஆண்டவர் உதாரணமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இப்படியெல்லாம் நடக்கும். நோவா காலத்தில் நடந்தது நடக்கும்,
சோதம் குமார காலத்தில் நடந்தது நடக்கும். ஆனா நோவாவை என் தேவன் பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை என்னை என் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஆபத்துகள் வரும், இவைகள் எல்லாவற்றுக்கும் என் தேவன் நம்மளுக்கு சிஷ்டாங்கமாய் வைத்திருக்கிறார். அப்படியே எழுந்திருப்போமா? இந்த நாட்களில் ஒரு பொறுத்தறையோட கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நாடுகளுக்காக வாய்களை திறந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி காலங்கள் ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பமாக மாற வேண்டும். நீங்களும் நானும் இன்னும் தேவக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணுவதுக்குள்ள தாளந்து கொடுத்துருக்கலாம், பாடல்களுக்கு தாளந்து கொடுத்துருக்கலாம், ஆண்டுடைய வசனத்தை விலக்கி சொல்வதற்கான தாளந்துகளை கொடுத்துருக்கலாம். யார் யாருக்கு என்னென்ன தாளந்து கொடுத்துருக்காங்களோ அந்த தாளந்துகளை நினைத்து நிற்க ஆண்டவர் கிருபை செய்வாங்க. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உடனே மற்றவங்க நான் ஜெபம் பண்ண